பிரைஸ் த லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 11ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 11ஆம் வசனம், Psalm 29 verse 11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எல்லாம் கர்த்தருடைய ஜனம் இல்லையா? அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவன். நமக்கு பலன் எங்கேருந்து வருது? கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு பலன். ஆமென். நம்ம நிறைய நேரம் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை? ஃபிசிக்கலி நமக்கு டயர்ட்னஸ், நமக்கு சோர்வு அப்படி நம்மளுக்கு இருக்குது. அது ஒரு விதமான ஒரு வீக்னஸ். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா மனதளவில் நம்ம வீக்காக இருக்கிறோம். சில நேரத்தில் மனசளவில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது, இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் எனக்கு செய்து எனக்கு பழக்கம் இல்லை, அது அவங்க செய்வாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மனசளவில் கூட நம்ம சில நேரத்தில் பலவீனமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன செய்வாராம்? தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறவர். இன்றைக்கி ஃபிசிக்கலி டயர்டாக இருந்தால் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றதோ, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறது, அயர்ன் எடுத்துக்கிறது, இல்லை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லை வாக்கிங் போகிறோம், இல்லை ஃப்ரெஷ் ஏர், ஏதோ ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடனே ஒரு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வருது இல்லையா? அது ஃபிசிக்கலாக வருகிற ஸ்ட்ரென்த். ஆனால் மைண்டில் நமக்கு ஸ்ட்ரென்த் வரணும்னா எங்கேருந்து ஸ்ட்ரென்த் வரும்? யோசித்து பாருங்கள். நம்ம எடுக்கிற டேப்லெட்ஸ் இல்லை எடுக்கிற காரியங்கள்னால மனசளவில் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருமா? ஆண்டவர் தான் நமக்கு அந்த பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து போகிறதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நெகேமியா சொல்கிறாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே எனக்கு பலன். என்ன செய்கிறது? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு பலன். ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும்? எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலைகள் வழியாக நம்ம கடந்து போகிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லையா? இன்றைக்கி பணம் இருக்குது, பணம் இல்லாமல் போகுது. இன்றைக்கி நம்ம சுகமாக இருக்கிறோம், அடுத்த நாள் சுகவீனம் வரலாம், எல்லாமே மாறுது. ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நமக்கு பலன். அதான் உள்ளான பலன். இன்றைக்கி உங்கள் மனசு பலனாக இருந்துச்சுன்னா சரீரம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு ஒரு புது பலன் வந்துடுது. அப்படி தானே? அதே மாதிரி இன்றைக்கி சரீரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மனசளவில் நம்ம சோர்ந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சரீரம் என்ன செய்யாது? கோஆப்ரேட்டே பண்ணாது. அப்படி தானே? நம்ம இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய நேரம். அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன பலன் வேணும்? உள்ளார்ந்த மனிதனில் ஒரு பலன். இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய இந்த நாள் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட் டேவாக கூட இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் மனதளவில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன். அவர் பலன் கொடுப்பார். அந்த பலனை இன்னைக்கு காலை வேளையில் நம்ம ரிசீவ் பண்ண வந்திருக்கிறோம். ஏசு கொடுக்கிற ஒரு பலன், அந்த உள்ளார்ந்த மனிதனில் ஒரு பலன், ஒரு புது பலன். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயரத்தில் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார். எவ்வளோ அருமையான வார்த்தை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வந்திருக்கிறோம். காலையில் 5 மணிக்கு தேவ சமூகத்துக்கு நம்ம தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வருகிறோம். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த யாரையாவது ஆண்டவர் விருதாவாக அனுப்புனாங்களா? யாரையும் அனுப்பலை. இப்போ இந்த நாளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா திங்ஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். நம்முடைய பலன் எங்கேருந்து வருது? நமக்கு தேவனிடத்துலேருந்து அந்த பலன் வருகிறது. அடுத்தது நம்ம என்ன வாசித்தோம்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம்.
தேவன் நமக்கு சமாதானத்தை அருளுகிறார். குடும்பத்தில் ஒரு சமாதானம், இருதயத்தில் ஒரு சமாதானம். சமாதானம் அப்படின்றது பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் நான் சமாதானமாக இருப்பேன் அப்படின்னு கிடையாது பிரியமானவர்களே. பீஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனை இல்லைன்னா நான் சமாதானம் அப்படியே கிடையாது. பிரச்சனைகளின் மத்தியிலையும் கர்த்தர் கூட இருந்தால் ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி வீடு, சொத்து, நகை, அது இதுன்னு நிறைய நம்ம வச்சுட்டு போகிறோம். ஜீசஸ் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு என்ன வச்சுட்டு போனாங்க தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அப்போ இயேசுக்குள்ளே என்ன இருந்தது? சமாதானம் இருந்துச்சு. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது எவ்வளோ பேர் அவரை எதிர்த்து வந்தாங்க, எவ்வளோ காரியங்கள் நடந்துச்சு. ஆனால் ஜீசஸ் அவங்களுடைய சமாதானத்தை காத்து கொண்டாங்க இல்லையா? அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. யோவான் 14:27 ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ நேரம் அதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். படகுல போயிட்டே இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுவும் இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு புயல் காற்று அடிக்குது. ஆனால் இயேசு என்ன செய்தாராம்? நித்திரையாக இருந்தார்னு பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு பரமபிதா மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவருக்கு அந்த சமாதானம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? இன்றைக்கி நம்மளுடைய சுற்றிலும் ஒரு பெரிய ஸ்டார்ம், ஒரு பெரிய போராட்டமான சூழ்நிலை இருக்கலாம். அதன் மத்தியிலையும் நம்ம நிம்மதியாக படுத்து தூங்குகிறோம். நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை போய்கிட்டே இருக்கிறோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனாலும் ஒரு சமாதானம், கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சமாதானம் இருக்குது பார்த்தீங்களா? அதை எந்த பொண்ணோ வெள்ளினாலேயோ வாங்க முடியாது. அது தேவன் ஒருவரே கொடுக்கிறார். அது தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே அவர் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அதுதான் பிரியமானவர்களே மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி எவ்வளோ சொத்து இருந்து என்னத்துக்கு, எவ்வளோ அந்தஸ்து ஆஸ்திகள் இருந்து எதற்கு, எவ்வளோ பலன் இருந்து எதற்கு? இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் சமாதானம் இல்லை, அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவன் சமாதானத்தை அருளி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் மேலே அப்படி அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வரும்போது ஆண்டவர் நமக்கு அந்த பாதையை சுலபமாய் கடந்து செல்ல பலன் கொடுத்து சமாதானத்தோடு நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானம் எங்கேருந்து வருது? கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. ஒரு டிவியை பார்க்குறதுனால, ஒரு சீரியலை பார்க்குறதுனால, இல்லை ஒரு மூவியை பார்க்குறதுனால, இல்லை வெளியில் கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு வரேன், அதுக்கப்புறமா எனக்கு சமாதானம் இருக்கும், அதெல்லாம் டெம்ப்ரரி. அதெல்லாம் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரோம், அது கொஞ்ச நாள் தான் அந்த சமாதானம். திருப்பி அதை ஓன் ரொட்டீனுக்கு நம்ம வரணும். சேம் நெய்பர்ஹுட்டுக்கு வர்றோம், சேம் ஃபேமிலிக்கு வர்றோம், சேம் ஜாப், சேம் பீப்புளை ஃபேஸ் பண்ணணும். அப்போது சூழ்நிலைகளை மாற்றுகிறதுனால எனக்கு சமாதானம் வரல. என் பெர்ஸ்பெக்டிவ், என் ஆட்டிடியூட், ஆண்டவர் என்னோட இருக்கிறாங்கன்ற தைரியத்தை நான் என் வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது அந்த சூழ்நிலைகள் புயல் காற்றின் மத்தியிலையும் நம்மளால் சமாதானமாக இருக்க முடியும். அப்போ ஜனங்கள் யோசிக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இவ்வளோ காமாக இருக்கிறாங்க, எப்படி இவ்வளோ அழகாக இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதை நம்ம ஹேண்டில் பண்ணலை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்படியே நம்ம பிரச்சனையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். என்னால் இதை முடியாது ஆண்டவரே, இனிமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுகிறோம். அதுதான் சமாதானம். அது தேவன் மட்டுமே நமக்கு கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை கொடுக்க ஒருவர் உண்டானால் அவர் சமாதானத்தின் காரணராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, சமாதான பிரபு. பீஸ் அப்படின்னாலே ஜீசஸ் மட்டும்தான். இந்த உலகத்தில் பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான ஒருத்தர் ஜீசஸ். இயேசு மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?